ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்திருக்கிறது வேலூர் பொய்கை சந்தை. அதாவது இன்றைக்கி என்னுடைய ஃபஸ்ட்டு வீடியோ இது. நான் சந்தைக்கு எடுத்திருக்கேன். இங்கே வந்து கோழி, புறா, முயல், இன்னும் வான்கோழி எல்லாமே இருக்குது. இங்கே மாட்டு சந்தை இருக்குது. மாடும் நல்லா இருக்குது. ஆடு தான் இல்லை, இங்கே ஆட்டு சந்தையில். ஆட்டு சந்தை வந்து ராணிப்பேட்டையில் தான் இருக்குது. இங்கே வந்து கோழி, புறா இது எல்லாம் இருக்குது. இன்றைக்கி அதுதான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், கோழி ரேட்லாம் கேட்டுருந்தோம். நம்ம ஜோடி 600லேருந்து சொல்கிறாங்க. சின்னதுலேருந்து இன்னும் பெருசாக இருக்குது. சேவல் இருக்குது, யாக்கூப் இருக்குது. யாக்கூப் மாற்றி கேட்டுருந்தேன். 2500 சொல்லியிருந்தாங்க. சின்னது நல்லா இருந்துச்சு. இன்னும் வந்து சேவல், நார்மல் சேவல் வந்து 1800 சொல்லியிருந்தாங்க. அதாவது ரேட் சொல்லிடுறாங்க, நம்ம வந்து பேசி தான் வாங்கணும். நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு பேசி வாங்கிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், மாடுலாம் வந்துட்டு இருந்தது. ஏதோ மாடு வந்திருக்கு பாருங்கள். சந்தைக்கு தான் உள்ளே போயிட்டுருக்கு. இந்த வான்கோழி என்ன சொல்கிறாங்க, 750 சொல்கிறாங்க. இன்னொருத்தர் வந்து 700 சொல்கிறாங்க. வான்கோழி குட்டிங்க அது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வான்கோழி கேட்டுருந்தேன். 3500லேருந்து 4000 வரைக்கும் சொன்னாங்க. சந்தையில் பூச்செடிலாம் விற்றுட்ருக்காங்க. கீரை இருக்குது, கீரை விற்கிறாங்க. பக்கத்தில் எல்லாமே இருக்குது. பிரிட்ஜாண்டே இருக்குது சார். கோழிகளுக்கும் மாடுகளுக்கும் நல்லா பெரிய சந்தையாக இருக்குது. நல்லா இருக்குது பாருங்கள், எவ்வளோ தூரம் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், மாட்டு சந்தைக்கு போகிறோம். உள்ள மாடு விற்கிற இடத்துல இந்த பாருங்கள் கடை இருக்குது. மாட்டுக்கு தேவையான கயிறு வாங்கிக்கலாம் போல இருக்குது. கோயில் இருக்குது. கோயிலும் நல்லா தான் இருக்குது. பட்டு லாக்கில் இருந்துச்சு, ஓப்பன் இல்லை. மாட்டு சந்தைக்குள்ளே போகலாம். இப்போதைக்கு ஸ்டார்ட் பண்ணுறோம். ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் மாட்டு சந்தை. ரொம்ப பெருசாக இருக்குது. நிறைய மாடு இருக்குது. பட் நாங்கள் அவ்வளோவா வீடியோ எடுக்கலை. மாடு ரேட் நான் கேட்டிருந்தேன். ஒரு 4-5 பேர்கிட்ட கேட்டிருந்தேன். 45,000 வரைக்கும் வந்தது. 45,000. இன்னொன்று வந்து ஒரு பேர் என்னதோ சொன்னாங்க, எனக்கு மாட்டு பேர் தெரில. 1,20,000 சொல்லியிருந்தாங்க. அதாவது பேசி கம்மி பண்ணி தான் வாங்க முடியும்னு அதுவும் சொன்னாங்க. பாருங்கள், நல்லா இருந்துச்சு. மாடு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ நிறைய வந்திருக்கேன். நான் பார்த்ததில் இது நல்லா இருக்குது. நிறைய மாடுங்க. இன்னும் நம்ம நிறைய எடுத்துக்கலாம் வீடியோ. அவ்வளோ தூரத்துக்கு இருக்குது. எல்லோரும் அவங்கவுங்க வியாபாரம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது சொல்லி அப்படியே மேலோட்டமாக வீடியோ எடுத்துருந்தோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மாடு குட்டிலாம் சேர்த்து விற்றுருந்தாங்க. தாயும் அதோட குட்டியும் சேர்த்துலாம் விற்றாங்க. ரேட்டு நான் சரியாக கேட்கல, ஏன்னா வீடியோ எடுக்கிறேன். இது ஃபஸ்ட்டு வீடியோ, அதனால் வந்து நான் எதுவும் பேசலை. முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிவிட்டு வீடியோ எடுக்கிறது மைண்டில் இருந்தேன். ஃப்ரெண்ட்ஸ், பயங்கரமான ஸ்பேஸ். எவ்வளோண்ணா இது? எவ்வளோ?
புறாலாம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். புறா வந்து 2000 சொல்லியிருந்தாங்க. அதாவது பேசி தான் வாங்கணும் போல இருக்குது. இதுவும் புறா குட்டிங்க இருக்குது. இந்த பாருங்க வெள்ளை புறா சூப்பராக இருக்குது. இது பேர் என்ன சொன்னாங்கன்னா ஹூமர், ஜுட்டு ஹூமர்னு அதை சொன்னாங்க. முயல் இருக்குது பாருங்கள், முயல் சூப்பராக இருக்குது, குட்டிங்க இருக்குது. ஜோடி 600 சொல்லியிருந்தாங்க முயல் குட்டி. இதெல்லாம் பெரிய முயல். இப்போ வர புறா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக இருக்குது. ஜோடி வந்து 2000 சொல்லியிருந்தாங்க. எவ்வளோ கம்மி பண்ணி வாங்கிடுவாங்க நான் கேட்கல. ஸோ புறா சூப்பராக இருக்குது பாருங்கள். வீட்டுக்கு ரெண்டா இந்த அளவு இருக்க மாட்டேன் தெரியுங்க. बिग बुल एक सिंगल पे वंडी மாட்டுக்கு தேவையான மணி விற்றுட்டு இருந்தாங்க. அந்த சவுண்டுக்கு நல்லா சவுண்ட் இருந்துச்சு. பெரிய சைஸ் மணி, சின்ன சைஸ் மணின்னு நிறைய சவுண்டு. சவுண்ட்லாம் கேட்கும்போது நல்லா ஒரு ஹாப்பினஸ் ஃபீல் ஆகும். அந்த மாதிரி ஒரு சவுண்ட் அதாவது மாட்டி காட்டினா நல்லாயிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட், வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற லைக் வச்சு மோட்டிவேஷனா இன்னொரு வீடியோ எடுக்கிறேன். ராணி பெட் சந்தை கூட போயிட்டு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நான் உங்கள் நண்பன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.